இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐசோமெட்ரிக் வியூஸ் வந்துட்டு எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஐசோமெட்ரிக் வியூஸை ட்ரா பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு கேட்டியாங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த ஐசோமெட்ரிக் வியூஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இந்த ஐசோமெட்ரிக் வியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சைடு வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்துட்டு சைடு வியூன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ மேலே வந்துட்டு டாப் வியூ. ஓகேங்களா? ஸோ இப்போது இதோட லென்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 40 mm. சரிங்களா? ஸோ சைடு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வித்து பார்த்தோம் அப்படின்னா 90 mm. இதில் வந்துட்டு நீங்கள் ஸோ அதோட ஹைட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு 30 mm இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு 15 mm இருக்குது. ஸோ டோட்டலாக இதோட ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 mm. ஸோ இந்த டயக்ராமில் ஸோ ஒரு பார்ட்டை மட்டும் நான் ட்ரா பண்ணிச்சு. ஸோ ரிமைனிங் சைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ மிரர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ட்ரா பண்ணால் போதும். ஸோ என்டையர் ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ இந்த ட்ராயிங்கை ரீட் பண்ணும்போது ஸோ எது வந்துட்டு ஃப்ரண்ட்டையோ வச்சுக்கலாம், எது வந்து நம்ம வந்து சைடையோ வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ வியூஸை நீங்கள் எந்த பக்கம் வச்சாலுமே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டயக்ராம் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் போட முடியும். பட் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம ஈஸியாக வந்துட்டு ட்ரா பண்ணுறது. ஸோ எந்த வியூ வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஈஸியாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அது ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவேன். ஸோ இங்கெல்லாம் எனக்கு ஈஸியாக வந்து கிடச்சிடும். மேபி நீங்கள் இந்த சைடு நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்டையும் நீங்கள் எடுத்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இதை தான் நீங்கள் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு தனியாக இதை வந்து நீங்கள் தனியாக வந்து கட் பண்ணணும், இதை தனியாக நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் தனியாக கட் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4 மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வியூஸை நான் எடுத்து நான் ட்ரா பண்ணால் ஈஸியாக வந்துட்டு ஒரே மெத்தடில் இதை நான் வந்துட்டு சால்வ் பண்ண முடியும் என்னால். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த சைடு தான் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேட்டியா சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு ஸ்டார்ட்டு, மெக்கானிக்கல் டிசைனில் பார்ட் டிசைன். ஸோ பார்ட் டிசைனில் இங்கே வந்து என்டர் பார்ட் நேம்னு கேட்கும். ஸோ உங்களோட பார்ட் நேம் என்னவோ அந்த பார்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே உங்கள் பார்ட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து XY பிளானு, YZ பிளானு, ZX பிளான் 3 பிளான் இருக்கும். ஸோ இங்கே XY பிளான் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டாப் வியூ, YZ பிளான் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ, ZX பிளான் அப்படிங்கிறது சைடு வியூ. ஸோ நான் வந்துட்டு இந்த ZX பிளான் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பிளேனை சூஸ் பண்ணுறது இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சைடு பிளேன் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் ஸ்கெட்சர் எடுக்கிறேன். இந்த ஸ்கெட்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஸ்கெட்சுன்னு இருக்கும். நான் வந்துட்டு பொசிஷன் ஸ்கெட்சை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பொசிஷன் ஸ்கெட்சை நான் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு டைரக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹரிசாண்டல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ X ஆக்சிஸ்லையும், வெர்டிகல் எப்போயுமே Y ஆக்சிஸ்லையும் இருந்தால் தான் நமக்கு வந்து ட்ராயிங் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு HV அப்படின்னு காட்டுது இல்லையா XYயில். ஸோ வந்துட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போது இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு ஸோ வந்துட்டு இங்கே ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டயக்ராமில் இந்த ஏரியா நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இந்த லைன் வந்துட்டு ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மிரர் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் அபவுட் வெர்டிகல் ஆக்சிஸ் அப்படியே நான் வந்துட்டு மிரர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ டைமென்ஷன்ஸில் இந்த கன்ஸ்ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் ஹைட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு டோட்டல் ஹைட்டு. ஸோ எந்தெந்த டைமென்ஷன்ஸ் வேணுமோ அந்த டைமென்ஷன்ஸ் மட்டும் கொடுங்க. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஹாஃப் டைமென்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் டைமென்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மிரர் பண்ணியிருக்கோம், அது நமக்கு தேவையில்லாதது. ஸோ இப்போது இங்கே இருந்துட்டு இதோட லென்த்து, தென் நெக்ஸ்ட்டு இதோட டைமென்ஷன், அப்புறம் பார்த்தீங்களா இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு டோட்டல் லென்த் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் எனக்கு எரர் காட்டுது. இதை நான் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹைட்டு, நெக்ஸ்ட்டு இந்த லென்த்து, அடுத்தது இந்த லென்த்து. ஸோ இதுக்கும் இல்லை,
ஆங்கிள். ஸோ அடுத்தது இதோட டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின் ஆச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா அப்படின்னா ஸோ நம்ம டைமென்ஷன்ஸ் எடுத்தது நமக்கு ரைட்டு. ஒரு வேளை ஏதோ ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒயிட் லைன் இருக்கு இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணலாம், என்னென்னா மூவிங் ஆகும். புரியுதுங்களா? இது மூவிங் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. இப்போ எதுவுமே எனக்கு மூவ் ஆகாது. ஸோ இப்போது இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட இந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு 1 by 1 இங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரெயின் டூல் பார்லேயே. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எத்தனை டைமென்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் அப்ரோச் எடுத்துங்க. ஸோ அதோட டோட்டல் ஹைட்டிங் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் கேட்குது. ஸோ டோட்டல் ஹைட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ டயக்ராமில் 45 mm இருக்குது. ஸோ அடுத்தது இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா? இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ, 90 mm. ஸோ 90 mmல 45 mm. அடுத்தது இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 90. ஸோ 90ல் 50 போணுச்சுன்னா அப்படின்னா ரெமைனிங் எவ்வளோ, 40 இருக்கும். ஸோ 40ல் 40 இருக்குங்களா? ஸோ ரெண்டு சைடும் 40 இருக்கும். இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20 இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு 20ன்னு கொடுங்க. ஸோ அடுத்தது ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஸோ 15 mm. ஸோ அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் கேட்குது. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 10 mm. ஸோ அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் கேட்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டயக்ராமில் வந்து டோட்டலாக 70 mm இருக்குது. ஸோ 70ல் 40 போணுச்சு அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து 30 இருக்கும். ஸோ 30ல் ஸோ இந்த பக்கம் ஒரு 15, இந்த பக்கம் ஒரு 15 இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 45 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஸோ இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டயக்ராமில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 5 mm கொடுத்து ப்ரிவியூ கொடுத்துருங்க. ப்ரிவியூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போது இது நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இதை ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலையும் உங்களை மவுஸில் இருக்கிற சென்டர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 3D பார்ட்டை நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் டூலில் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் வரும். ஸோ இந்த எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் போனிட்டிங்க அப்படின்னா ஸோ அடுத்தது இந்த ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேடுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்குது. உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்துட்டு 3D ஆப்ஜெக்ட் உங்களை பார்த்த மாதிரி வேணுமா இல்லை வந்துட்டு அந்த சைடு வேணுமான்னு கேட்கும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கலாம். மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ஒயிட் லைன் தெரியுதுங்களா, இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த பக்கம் எவ்வளோ லென்த் கொடுத்துக்கலாம், இந்த பக்கமும் எவ்வளோ லென்த்து கொடுக்கலாம், ஈவனாக கொடுக்கலாம். இங்கே லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் வந்து 20 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த ஆக்சிஸோட இந்த பக்கமும் 20 mm வரும், ஆக்சிஸோட இந்த பக்கமும் 20 mm வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது மிரர் எக்ஸ்டெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டேரெக்ஷனுமோ அந்த டேரெக்ஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் லென்த்து நம்ம டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 40 mm இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு 40 mm கிளிக் பண்ணி டைப் பண்ணிவிட்டு ப்ரீவியூ கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம ட்ரா பண்ணது அப்படியே வந்துருச்சு இல்லையா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஐசோமெட்ரிக் வியூ ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை வந்துட்டு லேர்ன் பண்ணால் நமக்கு போதும். இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணால் போதும். ஸோ எந்த சைடு நமக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த சைடு நம்ம எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம்.